மருத்துவர் பாலாஜி கத்தியால் குத்தப்பட்டதை கண்டித்து மருத்துவர்கள் போராட்டத்தால் புறநோயாளிகள் கடும் அவதியடைந்துள்ளனர். சென்னை உள்ளிட்ட அரசு மருத்துவமனைகளில் நோயாளிகள் வெகு நேரம் காத்திருப்பதால் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். போராட்டத்தை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஹார்ட் பேஷண்ட் ஏற்கனவே இங்கே ஹார்ட் அட்டாக் வந்து அட்மிட் ஆயிருந்தேன். மாத்திரை வாங்குறதுக்காக வந்தேன். மாத்திரை இல்லைன்றாங்க. எனக்கு ஹார்ட் மாத்திரையெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஒரு மாதம் கழிச்சு இப்போ தான் நான் வந்திருக்கிறேன். எந்த டாக்டரும் இல்லை. சரி மாத்திரை மட்டும் எழுதி கொடுங்கன்னா அது டாக்டர் தான் எழுதி கொடுக்கணும், முடியாதுன்ட்டாங்க. ஏன்னா ஏதாவது ஒரு டாக்டர், ஹார்ட் டாக்டர் யாராவது ஒருத்தரை வச்சு எல்லாருக்கும் டேப்லெட் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஏன்னா எங்களை மாதிரி ஆட்கள் வெளியில் போய் வாங்கவும் முடியாது. நாங்கள்லாம் மிடில் கிளாஸில் இருக்கோங்க. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், கவர்மெண்ட்டுக்கு இதுதான் சொல்கிறோம். முந்தா நாள் திங்கக்கிழமைக்கு அட்மிட் ஆயிருந்தேன். ஞாயிற்றுக்கிழமை அட்மிட் ஆயிருந்தேன். திங்கக்கிழமை டிஸ்சார்ஜ் ஆனேன். இப்போ நேற்று வந்து பார்த்தேன். நேற்று பிரச்சனை நடந்ததில் போயிட்டேன். திருப்பி இன்னைக்கு வந்து இன்னைக்கும் டாக்டர் பார்க்க முடியல. மாத்திரை வேறு தீர்ந்து போச்சு. உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்குது. ஒன்றுமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. நாளைக்கு வாங்கன்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. உடம்பு முடியலன்னு காமிக்க வந்து நிற்க முடியலன்னு 2 மணி நேரம் நின்றுக்கிட்டு இருக்கோம். டோக்கனை போட்டு போன்னு சொன்னாங்க. இங்கே வந்து கியூவில் நிற்கிறோம். அவங்க பார்க்கணும்ல, பார்க்க மாட்டேங்கிறாங்க. பார்க்க முடியாது. இங்கே போங்க முடியாமல் தானே அங்கேருந்து வரோம் பார்க்கறதுக்கு. அங்கே கீழே எதுக்கு டோக்கன் கொடுக்கணும்? கொடுத்து இங்கேருந்து உட்காந்துருக்கோம். பார்க்க மாட்டாங்க. நீங்கள் பார்க்கல, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க பார்க்க முடியாது, வீட்டுக்கு போங்கன்ட்டாங்களே.